ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் அனுத்ரிஷ். இப்போ இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டேலியோட சாஃப்ட்வேர் பத்தி பார்க்க போறோம். டேலின்றது ஃபர்ஸ்ட் என்னது? இப்போ ஒரு டேலி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர், ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். இது ஒரு இஆர்பினா என்ன? இது ஒரு என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இதோட எதுக்காக இந்த டேலின்றது என்ன பர்பஸ், இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ ஒரு சின்ன கடை இருக்குது. இது சின்ன கடையில இருந்து பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சின்ன கடை ஷாப் இருக்கு, அந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா ஒரு பைக்கோட ஒரு பார்ட்ஸ் எல்லாமே விக்கிறாங்க, ஒரு டூல் பார்ட்ஸ் மட்டும் விக்கிறாங்க அந்த பைக்ல, அந்த கடையில. இப்ப அந்த கடையில முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நோட் புக்ல என்னென்ன வாங்கணும், என்னென்ன சேல்ஸ் பண்ணணும், என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு இருப்பாங்க. இப்ப அது கம்ப்யூட்டர் வந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா அதை அப்படியே கம்ப்யூட்டர்ஸ் பண்றாங்க. அப்ப அதை கம்ப்யூட்டர் பண்றதுக்கு ஏற்றி வைக்கிறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் அவங்களுக்கு தேவைப்படும், அதுதான் டேலி. இப்ப அந்த டேலில என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தேவை டெய்லி என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்றத என்ட்ரு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணாங்க, யார்கிட்ட எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்றத என்ட்ரு பண்ணுவாங்க. அதுதான் இன்வென்ட்ரி. இப்ப இன்வென்ட் பண்றதுனால எல்லாம் ஏத்துறதுனால என்ன ஆகும்னா அவங்க என்னைக்காவது கேட்டாங்கன்னா ஒரு மந்த் கழிச்சு இந்த மந்த்ல நம்ம எவ்வளவு டிரான்சாக்சன் பண்ணிருக்கிறோம், இந்த பார்ட்டி கிட்ட இருந்து எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம், அப்ப ஒவ்வொரு பார்ட்டி கிட்ட இருந்து நம்ம இந்த மந்த் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், இந்த பார்ட்டிக்கு எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும், இந்த பார்ட்டிக்கு எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிருக்கிறோம். சோ நம்ம டோட்டலா நம்மளோட மந்த் எண்ட்ல இந்த நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளவு, நம்மளோட லாஸ் எவ்வளவு அப்படின்றத நம்ம அந்த கம்ப்யூட்டர் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். சோ இதுதான் ஒரு சாஃப்ட்வேரோட வேலை. சோ அந்த சாஃப்ட்வேர் இந்த டேலி பண்ணும். அப்ப சரி, ஒரு இன்வாய்ஸ் என்டர் பண்றீங்க, அப்ப அதை அது வழியா என்டர் பண்ணணும். சோ இது எல்லாமே இந்த சாஃப்ட்வேரோட வேலை. இதுதான் இந்த இடத்துல நம்ம பண்றோம். இப்ப ஓகே, இந்த டேலி இந்த டேலி நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்றது? இப்ப இந்த டேலி பர்ச்சேஸ் பண்றதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் வாங்கணும்னா என்ன பண்ணணும்னா அவங்களோட ப்ராப்பரான போய் லைசன்ஸ் வாங்கிட்டு அது ரெண்டு யூசர் இருக்கும், சில்வர் அண்ட் கோல்டுன்னு சொல்லிட்டு. சில்வர் யூசர்ல பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் யூசர் தான் யூஸ் பண்ண முடியும். என்ன ஒன் யூசர் அப்படின்னா ஒரு சின்ன கடை அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு ஆள் தான் அது என்ட்ரி போட போறாங்க அப்படின்னா அது சில்வர் யூசராகவே இருக்கலாம். இல்ல இது ஒரு பெரிய கடை, ஒரு மோர் தென் ஒன், 2 பேரு 3 பேரு 4 பேர் அட் டைம் ஒர்க் பண்ணுவாங்க, ஏன்னா ஒரு பெரிய கடை அப்படின்னா அப்ப நீங்க கோல்டு யூசர்ல வாங்கி நீங்க மல்டிபிள் லைசன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இது இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப நம்ம படிக்க போறோம் டேலி கம்பெனில யூஸ் பண்ண போறல அப்படின்னா இந்த டேலியோட அவங்களோட வெப்சைட்லயே என்னன்னா ஒரு எஜுகேஷனல் மோட்ல வித்தவுட் லைசன்ஸ்ல நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி டேலி என்ன பர்ச்சேஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத நான் என்ன பண்ணேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்ப இந்த டேலி ஏன் படிக்கிறோம், இந்த படிச்சதுனால என்ன யூஸ், யாரெல்லாம் படிக்கலாம்? இப்ப இந்த டேலி பாத்தீங்கன்னா நீங்க என்னன்னா இப்ப ஒரு +2 டிகிரி +2 இருந்தாலே போதும் இந்த டேலி நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த டேலி லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க என்னன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கூடும். சோ ஒரு கடையில போய் உட்கார்ந்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்களோட கணக்கு பார்க்கணும், அக்கௌண்டிங் பார்க்கணும் அப்படின்னா நீங்க டேலி தெரிஞ்சாலே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். சோ உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கூடுது அப்படின்றதுனால இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, டேலி படிக்கிறாங்க. இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா டேலி என்னன்னா நிறைய யூசேஜ் இருக்கு, அக்கௌண்டிங்ல, பினான்ஸ்ல, எல்லா இடத்துலயுமே இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டேலி பண்ணிட்டீங்கன்னா என்னன்னா அக்கௌண்டிங் பண்ணலாம், இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கூடுது. பெட்டர் என்னன்னா நீங்க உங்களுக்கு டேலி யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு பர்பஸ்க்கு என்ன பண்ணும், இந்த மந்த்துக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் மோட்ல சப்போஸ் இப்ப இண்டிவிஜுவலா என்னன்னா நான் யூஸ் பண்ணிக்கலாம், பினான்சியல் எனக்கு நான் யூஸ் பண்ணா பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த மந்த் என்னென்ன பர்ச்சேஸ் பண்றீங்க, எவ்வளவுலாம் நீங்க யூஸ் பண்றீங்க, எவ்வளவு உங்களுக்கு மந்த்லி இன்கம் வந்தது, அந்த மந்த்லி இன்கம்ல நீங்க என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க, சோ எக்ஸ்பென்சஸ் போகணும் உங்களுக்கு மந்த்லி எண்ட்ல எவ்வளவு உங்களுக்கு மீதி இருந்தது, இல்ல நீங்க அந்த சேலரிக்கு மேல எக்ஸசஸ் செலவு பண்றீங்களா அப்படின்றத நீங்க மெயின்டைன் பண்ணனாலும் இந்த டேலியோட பண்ணலாம். சோ இதுதான் டேலியோட யூசேஜ். இப்ப நம்ம எப்படி டேலி இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம டேலி எப்படி இப்போ பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசர்ல போயிட்டு டேலி டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒண்ணு கேட்கும், டவுன்லோட் நவ். அந்த tallysolutions.com அவங்களோட வெப்சைட். இப்ப இந்த வெப்சைட்லயே உங்களுக்கு அந்த யூசருக்கு டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. இப்ப இதுல நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா டேலியோட ரிலீஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இதை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஒரு ஃபைல் வரும், இந்த ஃபைலை நீங்க இன்ஸ்டால் பண்ணாலே டேலி யூஸ் பண்ணிக்க முடியும்.
இப்ப அந்த டேலில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்பேஸ் எல்லாம் ஆக்குபை பண்ணாது. இது ஒரு சாதாரண எம்பி ஃபைல் தான் இது வந்துட்டு. இதோட வந்து அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா சோ இப்ப இதை ரன் பண்ணிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணாலே வந்து உங்களுக்கு இதை டவுன்லோட் பண்ணிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணாலே வந்து டேலி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இந்த மாதிரி டேலின்னு ஒன்று வரும். இதை ஓபன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்க. இப்ப இதை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரிதான் ஸ்கிரீன் காமிக்கும். இப்ப இது என்ன ஸ்கிரீன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேலில வந்து இந்த மாதிரி டீடைல்ஸ் காமிக்குது. இது ஆக்சுவலா வந்து என்னன்னா கரண்ட் பீரியட் என்னது கேட்வே ஆஃப் டேலி. இது வந்து டேலியோட சென்டர் சப்போர்ட் சென்டர் அதெல்லாம் வந்து இது வந்து கான்ஃபிகர். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கான்ஃபிகர்னா என்ன, கான்ஃபிகரேஷன் என்ன. இப்ப கான்ஃபிகரேஷன்ல நிறைய இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டேலியை வந்து ஒரு சிஸ்டம் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். இப்ப ஜெனரல்ல பாத்தீங்கன்னா இது வந்து எந்த மாதிரியான அக்கௌண்டிங் டெர்மினாலஜி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம வந்து சார்க் கண்ட்ரி இப்போ இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்காலாம் வந்து அதெல்லாம் வந்து அந்த ஒரு அக்கௌண்டிங் இன்டர்நேஷனல் லெவல்னா அப்போ அவங்க வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டெசிமல் நியூமரிக் வந்து டெசிமல் பாயிண்ட் வந்து 3 டிஜிட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மலாம் டெசிமல் பாயிண்ட் 2 யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரி டீடைல்ஸ் வந்து நம்ம இந்தியான்னு சொல்லி சப்போஸ் பண்ணிக்கிறோம். இப்போ டேட் ஃபார்மேட் பாத்தீங்கன்னா டேட்டு MMY. ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் இதோட டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து சிம்பிள்ஸ், நியூமரிக் சிம்பிள்ஸ். இப்போ வந்து நியூமரிக் சிம்பிள் வந்து பிஃபோர் இருக்கணுமா மைனஸ் இருக்கணுமா. ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்றதுதான் இதோட மெயின் திங். ஸோ இப்போ F2 கிரியேட் பண்ணீங்கன்னா இது வந்து கான்ஃபிகரேஷன். இல்ல ஃபர்ஸ்ட் இப்ப வந்து நான் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேலில கம்பெனி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப கம்பெனி கிரியேட் பண்ணா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து கிரியேட் கம்பெனி. இப்ப வந்து என்ன அப்படின்னா இப்ப டேலியோட டேட்டா வந்து இந்த இடத்துல டைரக்டரி வந்து இதுதான். இது சி யூசர்ஸ்ல பப்ளிக். இதை வந்து நீங்க வந்து இதுதான் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல இதை அப்படியே விட்டுறலாம் அப்படின்னா சி யூசர்ஸ்ல பப்ளிக் டேலி ERP9ல டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம். இப்ப நம்ம கம்பெனி நேம் கிரியேட் பண்ண போறோம். ஒரு புது கம்பெனி கிரியேட் பண்ண போறீங்க. இப்ப அந்த கம்பெனி பேர் வந்து ஏபிசி கம்பெனி. கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப அந்த கம்பெனிக்கு வந்து ஏதாவது ஒரு அட்ரஸ் 12/5 சம்திங் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இப்ப கண்ட்ரி இந்தியா. இப்ப ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. இப்ப பின்கோட் எது இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ். இப்ப மொபைல் நம்பர் எது இருந்ததுன்னா மொபைல் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர், இமெயில், வெப்சைட். இப்ப வந்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பினான்சியல் இயர். இந்த கம்பெனியோட பினான்சியல் இயர் வந்து இது என்னவா பிகின் பண்ணிருக்கு 1/4/2005ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ புக்ஸும் வந்து 1/4/2025ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கண்ட்ரோல். யூசர் செக்யூரிட்டி கண்ட்ரோல் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. யூசர் செக்யூரிட்டி கண்ட்ரோல்னா என்னன்னா இப்ப வந்து டேலி வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இல்ல இந்த சிஸ்டத்துல வேற யாராவது யூஸ் பண்ணுவாங்க, டேலி வந்து நான் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நான் ஒரு செக்யூரிட்டி கொடுக்குறேன். எப்படி செக்யூரிட்டி கொடுக்குறேன்னா எனக்கு வந்து உள்ள போறதுக்கு ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுக்குறேன். இப்ப இதோட யூசர் நேம் வந்து டேலி யூசர். இதோட யூசர் நேம் வந்து டேலி யூசர். பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்ட்னாலும் கொடுத்துக்கலாம். அந்த பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் டைம்ஸ் இந்த டேலி ஓபன் பண்ணல இந்த யூசர் நேமும் இந்த பாஸ்வேர்டு கொடுத்து தான் உள்ள போகணும். இப்ப என்ன ரீடைப் பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை திரும்ப டைப் பண்ணுங்க. இப்ப என்ன சொல்றதுன்னா இந்த பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா டேட்டா வந்து போயிடும் அப்படிங்க. ஓகே, இதுதான் இதோட. இப்ப பேஸ் கரன்சி சிம்பிள் என்னவா இருக்கும் அப்படின்னா இதுதான் நம்மளோட கரன்சி சிம்பிள். ஃபார்மல் நேம் வந்து INR, சஃபிக்ஸ் சிம்பிள் டு அமௌண்ட்டுக்கு அப்புறம் பின்னாடி வருமா நம்பர் வருமா. நெக்ஸ்ட் ஸ்பேஸ் பிட்வீன் அமௌண்ட்டுக்கும் சிம்பிள் வருமா. ஸோ அப்போ ஒவ்வொன்றா நம்ம என்ட்ரு பண்ணிட்டு அப்படியே என்டர் தட்டிட்டே வந்தீங்கன்னா எஸ் இதுதான் ஒரு. இப்ப இந்த கம்பெனி லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. இந்த கம்பெனியோடது என்னது 1003. இதான் இந்த கம்பெனியோட நம்பர். இப்ப நம்ம எங்க ஸ்டோர் பண்ணிருந்தோம்னு பார்த்தோம்னா சி டிரைவ்ல, யூசர்ஸ்ல, பப்ளிக்ல,
இப்ப tally.trp9ல டேட்டான்னு ஒரு ஃபோல்டர்ல ஸ்டோர் ஆயிருந்துச்சு. இப்ப இதுதான் இதோட நம்பர், இதுதான் இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கிறது. இப்ப டேலி பாத்தீங்கன்னா நம்ம டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு ரொம்ப ஸ்பேஸ் எல்லாம் ரொம்ப எல்லாம் தேவைப்படாது. ஏன்னா இது டிஎல்னு வந்துட்டு ஒரு லாங்குவேஜ்ல ஸ்டோர், டேலி லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ டேட்டா ஆக்குபை பண்றது கம்மியா தான் ஆகும். இப்ப அதை சூஸ் பண்ணியாச்சு. இப்ப இந்த கம்பெனி சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிட்டு உள்ள வந்தாச்சு. இதுதான் ஒரு டேலியோட யூஸ் பண்ணியாச்சு. இப்ப இது டேட்டா கொடுத்தாச்சு. கரண்ட் பீரியட் இப்ப இதுல ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இது இந்த கம்பெனி செலக்ட் பண்ணிருக்கோம். கரண்ட் பீரியட் 1/4/2005ல இருந்து 31/3/2026 வரைக்கும் இந்த பீரியட் யூஸ் பண்ண போறோம். இதுதான் கம்பெனியோட செலக்ட் கம்பெனி. இப்ப இந்த ரைட் சைட் பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இப்ப நம்ம இந்த எதுக்கு எல்லாமே ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இது. இப்ப ஃபியூச்சர்ஸ், இப்ப டேலியோட ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இன்வென்டரி ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஸ்டாச்சுரரி டாக்ஸேஷன் இருக்குது, ஆடிட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்கு. இப்ப இதுல ஃபியூச்சர்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்ப அக்கௌண்டிங் யூஸ் பண்றோமா அதுக்குள்ள டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்ப அக்கௌண்டிங் ஃபியூச்சர்னா அக்கௌண்ட்ஸ் ஒன்லியா அப்படின்னு கேக்குது. அக்கௌண்ட்ஸ் ஒன்லி அப்படின்னா இப்ப சப்போஸ் நீங்க இன்வென்டரி ஐட்டம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க, அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்றீங்கன்னா இந்த இடத்துல நீங்க எஸ் டைப் பண்ணுங்க. இல்ல நான் இன்வென்டரி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நோ. நெக்ஸ்ட் இன்டகிரேட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்வென்டரி. அக்கௌண்ட்ஸ் இன்வென்டரி நம்ம அக்கௌண்ட்ஸ் இன்வென்டரி இப்ப ஐட்டம்ஸ் டீடைல்ஸையும் அக்கௌண்ட்ஸையும் மிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா எஸ். இதுல உள்ள டீடைல்ஸ் அதுல வரப்போகுது எஸ். அப்புறம் யூஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இல்ல இதெல்லாம் நோ கொடுத்துட்டு நீங்க சேவ் பண்ணிக்கலாம். சோ இவ்வளவுதான் இதோட அக்கௌண்ட். இன்வென்டரி நம்ம யூஸ் பண்ணா மட்டும்தான் இந்த இடத்துல நோ கொடுத்துட்டு போகணும், மத்தபடி ஓகே. இப்ப மெயின்டைன் பேரோல் நீங்க யூஸ் பண்ண போறீங்களா எஸ், பேரோல் உண்டு. மெயின்டைன் காஸ்ட் சென்டர்னா என்ன அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. நம்ம அக்கௌண்டிங்ல என்ன பண்ணுவோம்னா இவங்களுக்கு சேலரி கொடுக்குறோம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவோம். அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு டிராவலிங் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க. சோ இப்போ உங்களுக்கு டிராவலிங் அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோம்னு சொல்லுவோம். பட் காஸ்ட் சென்டர்னா என்ன அப்படின்னா யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயின்டைன் பண்றதுதான். இது ஒவ்வொரு அடுத்தடுத்த இதுலயா பார்ப்போம். பட் காஸ்ட் சென்டர்னா என்ன அப்படின்னா அதோட சப்டிவிஷன். இப்ப ஒரு டிராவலிங் அட்வான்ஸ் கொடுக்குறீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்றத மெயின்டைன் பண்றதுதான் காஸ்ட் சென்டர். மெயின்டைன் மோர் தென் இது காஸ்ட் அண்ட் அலோகேஷன் யூஸ் ப்ரீடிஃபைன் காஸ்ட் அண்ட் அலோகேஷன். இதெல்லாம் ஒன்னொன்னா பாத்துக்கலாம் நம்ம. அப்புறம் எனேபிள் இன்வாய்சிங், டெபிட் அண்ட் கிரெடிட் நோட் யூஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு கேக்கு. இதெல்லாம் ஃபியூச்சர்ஸ் ஒவ்வொன்னா நம்ம யூஸ் பண்ண நம்ம இந்த ஃபியூச்சர்ஸ் எஸ் ஆர் நோ நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, நான் அக்கௌண்டிங் இன்வென்டரி யூஸ் பண்ண போறேன், பேரோல் மெயின்டைன் பண்ண போறேன் எஸ், காஸ்ட் சென்டர் எனக்கு வேணும் அப்படின்றத கொடுத்துட்டாலே போதும். நம்ம இப்ப இன்வென்டரி ஃபியூச்சர்ஸ்ல என்னெல்லாம் கொடுப்போம்னா அதே மாதிரிதான் இன்டகிரேட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்வென்டரிஸ். இப்ப மல்டிபிள் குடோன் நீங்க யூஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு கேக்குது. மல்டிபிள் குடோன் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்க ஒரு கடை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இப்ப நீங்க ஒரு கடை அட் அ டைம் ஒரு 2 இடத்துல 3 இடத்துல வச்சிருக்கீங்க. சோ இப்போ ஒரு குடோன் நம்பர் 1, குடோன் நம்பர் 2, குடோன் நம்பர் 3 3 குடோன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல மல்டிபிள் குடோன் எஸ்ன்னு கொடுக்கணும். இல்ல எனக்கு ஒரு குடோன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அது தேவையில்லை. நெக்ஸ்ட் ஸ்டாக் கேட்டகரி நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா எஸ். ஸ்டாக் இப்போ பாத்தீங்கன்னா டூல்ஸ்ல நிறைய இருக்கும். அப்ப இப்ப நீங்க என்ன இந்த பைக்குக்கு உள்ளது இப்ப ஒரு குரூப்பா நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மெயின்டைன் ஸ்டாக் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் நம்ம. இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா இப்ப நிறைய கம்பெனில பாத்தீங்கன்னா இப்ப முக்கியமான ப்ராடக்ட் இப்போ நம்ம இப்ப ஃபுட் ப்ராடக்ட் அதுல எல்லாம் எக்ஸ்பைரி டேட் கொடுப்பாங்க. சோ இப்ப நீங்க பேட்ச் வைஸா கண்டிப்பா மெயின்டைன் பண்றீங்களா அப்படின்னா அந்த இடத்துல எஸ். அப்புறம் என்னன்னா யூஸ் செப்பரேட் ஆக்சுவல் அண்ட் பில்டு குவான்டிட்டி. ஆக்சுவலுக்கு பில்டு இதெல்லாம் நம்ம இன்வாய்ஸ் வரையில ஒவ்வொன்னா பார்ப்போம் நம்ம. இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் வேணுமா அப்படின்னா எஸ். சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங் பண்றீங்களான்னா எஸ். அவ்வளவுதான். நீங்க அதை கொடுத்துட்டீங்கனால எஸ் கொடுத்துட்டு அவ்வளவுதான். நம்ம அப்புறம் ஃபியூச்சர்ல எதுக்கு தேவைப்படுமோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் அக்கௌண்டிங் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆடிட்டிங் ஃபியூச்சர்ஸ். செலக்ட் கம்பெனி. இப்போ செலக்ட் கம்பெனி அப்படின்னா நீங்க என்ன கம்பெனியை செலக்ட் பண்றீங்க அப்படின்றது வரும். அப்ப நீங்க அந்த கம்பெனியை சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஏபிசி கம்பெனி. யூசர் நேம் நம்ம கொடுத்தோம் இல்லையா, டேலி யூசர், பாஸ்வேர்ட் நான் கொடுக்கணும். ஓகே.
இப்போ வந்து ஷட் கம்பெனி அப்படின்னா கம்பெனியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஷட் கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ செலக்ட் கம்பெனினா நம்ம அந்த கம்பெனியை சூஸ் பண்ணிட்டு டேலி யூசர் இன்ஃபர்மேஷன். இப்ப கம்பெனி இன்ஃபர்மேஷன்ல இன்னொன்னு வந்து என்ன இருக்குன்னா செக்யூரிட்டி கண்ட்ரோல். இப்ப ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கம்பெனியை வந்து சூஸ் பண்ணி நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஏதாவது சப்போஸ் இந்த கம்பெனியோட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஆல்டர் பண்ணணும்னா ஆல்டர் பண்ணிக்கலாம். ஆல்டர் பண்ணி எஸ். ஸோ இது வந்து கம்பெனியோட இந்த இதை ஆல்டர் பண்ணியாச்சு. ஓகே, கம்பெனி வந்து ஆல்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து செக்யூரிட்டி கண்ட்ரோல்னா என்னன்னா இப்போ ஒரு வந்து என்னன்னா இந்த யூசர் வந்து யார் யூஸ் பண்றாங்க ஒரு சிஸ்டத்துல. இப்போ வந்து அக்கௌண்ட்ஸ் ஒரு ஆள் போடுறாங்க, சேல்ஸ் ஒரு ஆள் என்டர் பண்ண போறாங்க, பட் பர்ச்சேஸ் ஒரு ஆள் என்டர் பண்ண போறாங்க அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் யூசர் ஆக்சஸ். அப்போ வந்து நம்ம செக்யூரிட்டி கொடுக்கலாம். இப்போ செக்யூரிட்டி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஒன்னொன்னுக்கும் ஒரு ஆளுக்கும் செக்யூரிட்டி நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ யூசர் அண்ட் பாஸ்வேர்ட்னா என்னன்னா இப்போ வந்து செக்யூரிட்டி லெவல் மென்ஷன் பண்ண போறோம். இப்போ செக்யூரிட்டி லெவல் என்ன அப்படின்னா இப்போ வந்து இவங்க வந்து ஒரு டேட்டா என்ட்ரி, யூசர் நேம் என்னது, இப்போ டேட்டா என்ட்ரி ஒரு யூசர் கிரியேட் பண்றோம். பாஸ்வேர்டு ஏதாவது ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப என்ன அப்படின்னா நம்ம டேட்டா என்ட்ரின்னு ஒரு என்ட்ரி. அப்ப டேட்டா என்ட்ரிக்கு வந்து என்னன்னா அவங்க டேட்டா என்ட்ரிக்கு உள்ள வந்து ஒரு ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு. இப்ப இது ரெஸ்ட்ரிக்டடான ஒரு ஸ்கிரீன்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்கிரீன் தான் அவங்க யூஸ் பண்ண முடியும். இப்ப டேட்டா என்ட்ரி அப்படின்னா அவங்க வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது, ஜஸ்ட் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிக்கலாம், ஒரு மாஸ்டர் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுதான் யூசர்ஸ் அண்ட் லெவல். இது வந்து எதுல போறோம்னா யூசர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ். இப்ப டைப் ஆஃப் செக்யூரிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு. நம்ம இதுதான் டைப் ஆஃப் செக்யூரிட்டிஸ். இதுல இருந்து தான் டேட்டா என்ட்ரி, .NET யூசர், இது ஆடிட்டர், இது ஓனர். சோ ஒவ்வொருமே இது வந்து ஒரு செக்யூரிட்டி லெவல். இப்ப நார்மலா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு கம்பெனியோட ஓனர்னா எல்லா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே அவங்களுக்கு இருக்கும், எல்லா ஒரு அக்சஸிங்குமே அவங்களுக்கு இருக்கும். அவங்க வந்து எல்லாமே என்டர் பண்ணிக்கலாம், எதனாலும் பாத்துக்கலாம் அந்த மாதிரி. இப்போ ஒரு டேலிநெட் யூசர்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இப்ப இதுல வந்து நம்ம புதுசா கிரியேட் பண்ணோம்னா ஒரு டைப் ஆஃப் செக்யூரிட்டி கிரியேட் பண்ணி அவங்களுக்கு இப்போ ஒரு சேல்ஸ் மட்டும் தான் நான் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். டேலியோட அடுத்த மெக்கானிசம் என்னன்னா பேக்கப். இப்ப பேக்கப்னா என்னன்னா இப்ப வந்து இந்த சிஸ்டம் வந்து ப்ராப்ளமா இருக்கு, இல்லைன்னா இப்ப நீங்க டேட்டா என்டர் பண்றீங்க அப்படின்னா இந்த டேட்டாவை வந்து இன்னொரு இடத்துக்கு பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். பேக்கப் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கலாம், இல்ல எக்ஸ்டர்னல் டிவைஸாவும் ஒரு பென் டிரைவாவோ எதுலையாவது ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸாவும் இருக்கலாம். இது வந்து பேக்கப் வந்து ரொம்ப சிம்பிள். இப்ப நம்ம டெஸ்டினேஷன் எங்க பேக்கப் போடணும்னு சொல்றோம். சோர்ஸ் இதான் இந்த இடத்துலதான் நம்மளோட டேட்டா இருந்துச்சு. இப்ப டெஸ்டினேஷன் எங்க போடணும், இப்ப டெஸ்டினேஷன் d:/ போட்டுட்டு எந்த கம்பெனியை இப்ப பேக்கப் பண்ண போறோம். இப்ப ABC கம்பெனியை சூஸ் பண்றோம். சோ எல்லா கம்பெனியும் போட்டா போடலாம், இல்ல ஜஸ்ட் தேவையில்லை எஸ் அக்செப்ட் எஸ். இப்ப வந்து பேக்கப் பண்ணியாச்சு. இப்ப ரீஸ்டோர் பண்ணாலும் என்ன பண்ணலாம்னா இப்ப நம்ம வந்து ரீஸ்டோர்னா என்ன அப்படின்னா பேக்கப் பண்ண டேட்டாவை வந்து திரும்ப எடுக்கிறது. இப்ப அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இப்ப ABC கம்பெனி அந்த ரெக்கார்ட் நமக்கு வேணும் அப்படின்னா எடுத்தோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் வந்து ரீஸ்டோர் ஆயிரும். இந்த கம்பெனி நம்பர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ஓவர் ரைட் பண்ணவான்னு கேக்குது. எஸ்ன்னு கொடுத்தோம்னா ஓவர் ரைட் பண்ணணும், இல்லைன்னா புதுசா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிட்டு அந்த கம்பெனில இதை ரீஸ்டோர் பண்ணி போட்டுக்கலாம். என்னன்னா இப்போ ஒரு கம்பெனியை யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்ப பேக்கப்னா என்ன அப்படின்னா இப்ப F3 கம்பெனி இன்ஃபர்மேஷன்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாவை வந்து பேக்கப் பண்ணிக்கலாம். பேக்கப்னா என்னன்னா ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ஒரு பெர்மனண்டா ஒரு இடத்துல வச்சுக்கிறது. இப்ப பேக்கப் நம்ம என்ன பண்ணணும்னா வீக்லி பண்ணிக்கலாம், இல்ல ஒரு மந்த்லி ஒன்ஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு 15 days ஒன்ஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் என்னன்னா இந்த சிஸ்டம் எதுவும் கரெக்ட் ஆயிடுச்சு, எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பேக்கப் வந்து யூஸ் ஆகும். சோ அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பேக்கப்ல போயிட்டு பேக்கப் எடுத்துக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு திரும்ப எனக்கு ரீஸ்டோர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ரீஸ்டோர் பண்ண ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிட்டோம், இல்ல ஓவர் ரைட் பண்ணிட்டு ரீஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பேக்கப் பண்ணி வச்ச ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ரெக்கார்ட் திரும்ப வந்து ரீஸ்டோர் ஆகி அந்த கம்பெனில டிஸ்பிளே ஆயிடும். இதுதான் ரீஸ்டோர் கான்செப்ட். அப்ப இது என்னன்னா இந்த டேலில வந்து பேக்கப் வந்து ரொம்ப சிம்பிள் பெஸ்ட் வே. இது வந்து வீக்லி மோஸ்ட்லி எதுவும் பண்ணிக்கிறவாங்க. இதுதான் ஒரு பேக்கப்போட கான்செப்ட். வந்து டிஃபால்ட்டா அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப வந்து குரூப்ஸ் அண்ட் சப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குரூப்ஸ் அண்ட் சப் குரூப்ஸ் வந்து லெட்ஜர் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்செப்ட் இருக்கும்.
இப்ப குரூப்ஸ் பாத்தீங்கன்னா இந்த குரூப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அதுல வந்து அவைலபிளாவே இருக்கும். சோ அதை பத்தின டீடைல்ஸ் வந்து இப்ப நம்ம பாக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ். கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் கீழே இப்போ நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனில ஒரு கடையில இருக்க ஒரு ஷாப்ல என்னன்னா ஒரு ஏதாவது ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுதான் அவங்க வந்து அந்த கம்பெனியை ஆரம்பிப்பாங்க, அந்த கடையை ஓபன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு ஓனரோட இல்ல அவங்களோட வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டிருக்கதான் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே இப்போ வந்து ஒரு ஷேர் கேபிட்டலா இருக்கலாம், இல்ல ஒரு 2 பேர் சேர்ந்து பண்ணிருக்கலாம். ஸோ அவங்களோட நேம்ல வந்து அந்த அண்டர் த குரூப் கீழே அதை கிரியேட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் பத்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எங்க வருதுன்னா ஒரு ரிப்போர்ட் ஃபைனல் ரிப்போர்ட்ல தான் டிஸ்பிளே ஆகும். தட் மீன்ஸ் என்னன்னா ஒரு ஃபைனலா ஒரு சம்மரி ப்ராஃபிட் அண்ட் லாஸோ பேலன்ஸ் ஷீட்டோ அந்த மாதிரி இடத்துலதான் குரூப்ல உள்ள இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே குரூப்ல உள்ள இந்த நேம்ஸ் எல்லாமே ஓபன் ஆகும். சப் குரூப் அஸ் யூஷுவல் அப்படிதான் நம்மளோட குரூப் கீழே அண்டர் சப் குரூப் சம்திங் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப கேபிட்டல் அக்கௌண்ட்ல சொன்னால சோ இப்போ வந்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்றாங்க, இல்ல ஒரு ஷாப்ல வந்து அவங்களோட அக்கௌண்ட் கேபிட்டலா அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றது இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே போட்டு வச்சுப்பாங்க. சோ இதுதான் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கரண்ட் அசெட். கரண்ட் அசெட் அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு வந்து கரண்ட் அசெட் எதர் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்டா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு கேஷ் இன் ஹேண்டா இருக்கலாம். சோ இப்ப கரண்ட் அசெட்ல பேங்க் அக்கௌண்ட்னா என்னன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் கீழே அந்த அவங்க யூஸ் பண்ற சப்போஸ் அவங்க ஒரு 3 பேங்க்ல அவங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிப்பாங்க. சப்போஸ் அவங்க பேங்க்ல ஒரு HDFCல இருக்குது, இல்ல ஒரு SBIல ஸ்டேட் பேங்க்ல இருக்கு, இல்ல IOBல இருக்கு, அவங்களுக்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு, அவங்களுக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட். ஏன் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்குள்ள கொடுத்தாங்க அப்படின்னா ரிப்போர்ட்ல வந்து பேங்க் லெட்ஜர் மட்டும் எடுக்கணும்னா ஈஸியா எடுத்து பாத்துக்கலாம். சோ அதனாலதான் பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள அவங்க வந்து புதுசா கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் ஒரு நேம் இருக்குது. இப்ப நீங்க ஏதாவது ஒரு பேங்க் கிரியேட் பண்ணணும்னா அது கீழே நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட் வந்து சப்போஸ் 2 இது யூஸ் பண்றாங்க, கேஷ் இன் ஹேண்ட்னு ஒண்ணு 2 இது யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். இல்ல as it is கேஷ் இன் ஹேண்ட் கையில அவங்க வச்சு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு கிளர்க்கோ யாராவது ஒரு கேஷியரோ ஒரு கையில கேஷ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, அதுக்குதான் கேஷ் இன் ஹேண்ட். சோ அதை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒண்ணு. நெக்ஸ்ட் திங் என்னன்னா டெபாசிட்ல பாத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பிக்சட் அசெட் வந்து பேங்க்ல போட்டிருக்குது. சோ அதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு அசெட் மாதிரி தான் வரும். ஏதாவது ஒரு பிக்சட் அசெட் போட்டிருக்கோம் பேங்க்ல, ஏதாவது அவங்க கம்பெனி பேர்ல ஏதாவது ஒரு FD போட்டிருக்கிறது, இல்ல அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே டெபாசிட் கீழே வரும். அது ஒரு அண்டர் த கரண்ட் அசெட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எம்ப்ளாயி சேலரி அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதை திரும்ப கொடுப்பாங்க. சோ அது ஒரு அசெட். சோ அதுவும் வந்து அசெட்ல தான் வரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் இன் ஹேண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து என்னன்னா இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருந்ததுன்னா ஸ்டாக் இன் ஹேண்டுக்குள்ள இப்போ ஒரு டூல்ஸ் கம்பெனி அப்படின்னா ஸ்டாக் இன் ஹேண்டுக்குள்ள அவங்க பார்ட்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஒரு பார்ட்ஸ் விற்கிறது, இல்ல ஏதாவது வேற என்னென்ன விற்கிறாங்களோ ஒரு கவர் விற்கிறது. சோ அது எல்லாமே வந்து ஸ்டாக் இன் ஹேண்டுக்குள்ள இருக்கும். இதே இது ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். இதே இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருந்துச்சுன்னா ஸ்டாக் இன் ஹேண்டுக்குள்ள ஒரு ரா மெட்டீரியல், அது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஆகி என்னென்ன இன் ப்ராசஸ்ல என்னென்ன மெட்டீரியலா இருக்கும், பிளஸ் அது பினிஷ்ட் ஆகி என்னென்ன மெட்டீரியல்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு அதை பிரேக்அப் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஸ்டாக் இன் ஹேண்ட்ன்றது அவங்க யூஸ் பண்ற ரா மெட்டீரியல், அவங்க கடையில வச்சிருக்க இன்வென்ட்ரி தான் ஸ்டாக் இன் ஹேண்ட். நம்ம முன்னாடியே ஃபியூச்சர்ல பார்த்தோம் இல்லையா, அக்கௌண்ட்ஸும் இன்வென்ட்ரியும் இன்டகிரேட் பண்ணுமான்னு. ஸோ ஆல்ரெடி இன்டகிரேட் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த ஸ்டாக் இன் ஹேண்டுக்குள்ள அந்த அக்கௌண்ட்ஸுக்கு வர்றதுல அந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே போஸ்ட் ஆயிடும், நம்ம எதுவும் பண்ண வேணும். பட் நம்ம இன்டகிரேட் பண்ணி வைக்கல அப்படின்னா நம்ம மேனுவலா போஸ்ட் பண்ற மாதிரி வரும். சோ அந்த இடத்துல இன்டகிரேட்ன்றது இதோட ஃபியூச்சர். இப்ப சண்டே டெப்டார்ஸ்னா என்ன அப்படின்னா இப்ப நமக்கு யாராவது நம்ம வந்து வெளியே வாங்கியிருக்கிறது யாருக்காவது கொடுக்கணும் இல்லையா, அதுதான் சண்டே டெப்டார்ஸ். இப்ப நமக்கு வந்து வர வேண்டிய அமௌண்ட் என்னென்ன வரும் அப்படின்றதான் சண்டே டெப்டார்ஸ் கீழே வரும். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றதுதான் கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்ப அசெட்னா என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற என்னென்ன வகையில எல்லாம் நம்ம கையில வந்து பொருள் இருக்குது. ஒன்னு பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கலாம், கேஷ் இன் ஹேண்ட்ல இருக்கலாம், இல்ல FDல போட்டிருக்கலாம், இல்ல யாராவது அட்வான்ஸ் வாங்கி நமக்கு கொடுக்க வேண்டியது இருக்கலாம், இல்ல நம்ம வச்சிருக்க ரா மெட்டீரியல்ஸ், நம்ம வச்சிருக்க சேல்ஸ் என்ன அப்படின்னா இப்ப நம்ம வந்து யாருக்கும் இப்ப பர்ச்சேஸ் பண்ணிட்டு யாருக்கும் கொடுக்க வேண்டியது அந்த மாதிரி எல்லாமே சண்டே கிரெடிட்டர்ஸ் கீழே வரும். நம்ம எதுவும் அமௌண்ட் கொடுக்கணும், நம்ம கிரெடிட்டுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிருப்போம். சோ அதெல்லாம் நம்ம கொடுக்கணும். சோ அதெல்லாம் வந்து சண்டே கிரெடிட்டர்ஸ் கீழே வரும். இப்ப
இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஷேர்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம் அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இப்ப பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா நம்ம பே பண்ணணும். ஸோ அதுவும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல வரும். லோன்ஸ் லைபிலிட்டி அப்படின்னா இப்ப நம்ம வந்து லாங் டேர்ம் லோன் ஏதாவது கட்டணும் அப்படின்னா ஸோ அந்த ஒரு டீடைல்ஸ் எல்லாமே லோன் லைபிலிட்டியில கொண்டு வரும். அதுல பாத்தீங்கன்னா இப்போ செக்யூர் லோன், அன்செக்யூர் லோன், இப்போ வந்து லாங் டேர்ம் லோனு இல்ல வந்து எனி செக்யூரிட்டிஸ் இல்லாம எதுவும் கொடுத்த லோனு, சப்போஸ் செக்யூரிட்டி லோன்னா ஏதாவது ஒரு பிளட்ஜ் பண்ணி பண்ண லோனு, ஸோ அந்த மாதிரி லோன்ஸ் எது இருந்ததுன்னா அது எல்லாமே இந்த வந்து செக்யூர் லோன்ஸ் அன்செக்யூர் லோன்ஸ் கீழே கொடுப்போம். இப்ப சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா சப்போஸ் இப்ப ஏதாவது ஒண்ணு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து எது கீழே வரும் அப்படின்னா இப்ப வந்து ஏதாவது ஒரு மணி வந்து நமக்கு வர வேண்டியது இருக்கு, இதை ரெக்கவர் பண்ணும் அப்படின்னா எது கீழே இப்ப வந்து ஒரு டிராவலிங் அட்வான்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல, பட் ஆனா நமக்கு வர வேண்டியது இருக்கு, ஸோ அந்த அமௌண்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவோம்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கீழே வந்து இது வந்து நம்ம வர வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கீழே கொடுக்கும். இல்ல அது நம்ம கொடுக்க வேண்டியதா இருந்தாலுமே அதை ஒரு சஸ்பென்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியதா லைபிலிட்டி கீழே வரும். இல்லைன்னா அப்படின்னா லோன் அண்ட் அட்வான்ஸ் அசெட் கீழே நமக்கு வர வேண்டி இருந்ததுன்னா அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அசெட் கீழே வரும். இப்ப மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ்னா ஒரு கம்பெனில நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம வந்து அந்த டீடைல்ஸ் எல்லாமே இப்ப வந்து கம்பெனிக்கு வந்து லீகலா உள்ள எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் கீழே வரும். இப்ப பிரான்ச் அண்ட் டிவிஷன், இப்போ ஒரு கம்பெனில வந்து என்னன்னா ஒரு சிஸ்டர் கன்சர்ன் இருக்கு, இல்ல ஒரு இன்னொரு பிரான்ச் இருக்கு, அந்த மாதிரி எல்லாமே வந்து என்னன்னா பிரான்ச் அண்ட் டிவிஷன்ஸ் கீழே நம்ம என்ட்ரு போடுவோம். இப்ப சேல்ஸ் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்க சேல்ஸ் பண்றீங்க, சப்போஸ் இப்போ ரெண்டு ஒரு டைப்பா பிரிக்கிறீங்க, சப்போஸ் ஒரு டொமஸ்டிக் சேல்ஸ் பண்ணணும் ஒரு எக்ஸ்போர்ட் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சேல்ஸ் அக்கௌண்ட்ல ரெண்டா பிரிச்சுக்கலாம். இப்ப நம்ம ஒரு சேல்ஸ் இல்ல இப்ப நம்ம சேல்ஸ் பண்றோம் ஒரு 10% ஜிஎஸ்டில ஒரு பில் போட்டுட்டு இருக்கோம், ஒரு 5% ஜிஎஸ்டில ஒரு பில் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா சேல்ஸ் அக்கௌண்ட் கீழே சேல்ஸ் 10% ஏன்னா அப்படி கொடுத்தோம்னா நாளைக்கு நம்ம வந்து மந்த் எண்ட் எடுக்கும் போது ஜிஎஸ்டி 10% உள்ள ப்ராடக்ட் எவ்வளவு சேல் பண்ணிருக்கு, ஜிஎஸ்டி 5% உள்ள ப்ராடக்ட் எவ்வளவு சேல் பண்ணிருக்கு அப்படின்றது பிரேக்கப் போட்டு எடுத்துக்கலாம். சோ அதனால என்ன பண்ணுவோம்னா சேல்ஸ் அக்கௌண்ட் ஒரு சேல்ஸ் இருந்ததுன்னா ஓகே, மோர் தென் ஒன் சேல்ஸ் இருந்ததுன்னா சேல்ஸ் அக்கௌண்ட் கீழே ஒரு சப் குரூப் லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நம்ம இப்ப பர்ச்சேஸ் பண்றது எல்லாமே வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கீழே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். டைரக்ட் இன்கம் நமக்கு வந்து இது வந்து டைரக்டா நம்ம சேல்ஸ் பண்ணி வர வேண்டிய இன்கம் எல்லாமே டைரக்ட் இன்கம்ல இருக்கும். இன்டைரக்ட் இன்கம் அப்படின்னா நமக்கு வந்து வேற வழியில ஏதாவது வேற நம்மளோட சேல்ஸ் இல்லாம வேற அதர் வகையில நமக்கு வர இன்கம் எல்லாமே இன்டைரக்ட் இன்கம் கீழே வரும். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா என்னன்னா நம்ம கம்பெனிக்கு டூல்ஸ் வாங்க ஏதாவது தேவையான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அந்த ப்ராடக்ட்க்கு தேவையான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பண்றது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லயும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆபீஸ்க்கு சம்பந்தப்பட்டது ஒரு ஸ்டேஷனரி வாங்குறது அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லயும் போகும். ஸோ நார்மலா வந்து இத்தனை அக்கௌண்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே எப்படி டிவிஷன் ஆகுதுன்னா 4 கேட்டகரி கீழே தான் வரும். எக்ஸ்பென்சஸ், இன்கம், அசெட், லைபிலிட்டி. இதுதான் P&L பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு அக்கர் ஆகும். ஸோ மெயினான பார்த்தோம்னா அக்கௌண்ட் இதுக்கு கீழே தான் நம்ம லெட்ஜர் எல்லாமே கிரியேட் பண்ணுவோம். கீழே இதா இருக்கு கம்பெனி சூஸ் பண்ணியாச்சு, ஏபிசி கம்பெனி. கரண்ட் பீரியட் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப மாஸ்டர்ல என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குன்றத ஃபுல்லா பாத்துட்டோம். ஒரு கம்பெனி எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தாச்சு, ஒரு கம்பெனி எப்படி ஷட் டவுன் பண்றதுன்னு பார்த்தாச்சு. இப்ப வந்து ஒரு கம்பெனியோட டீடைல்ஸ் ஆல்டர் பண்ணனா அந்த கம்பெனியோட வெப் டீடைல்ஸ் நம்மளோட ஜிஎஸ்டி டீடைல்ஸ் எல்லாமே எப்படி என்டர் பண்றதுன்னு பார்த்தாச்சு. கான்ஃபிகரேஷன் என்னன்றத பார்த்தாச்சு. ஃபியூச்சர்ஸ்ல போய் என்னென்ன பண்றோன்றத பார்த்தாச்சு. இப்ப நம்ம அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ல போயிட்டு என்ன பண்ணனா ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ண போறோம். இப்ப லெட்ஜர் என்னன்னா நம்ம இப்ப பார்ட்டி வந்து நம்ம வந்து 2 பார்ட்டி கிட்ட வந்து நம்ம வந்து 2 கம்ப்யூட்டர் சென்டர் கிட்ட வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு வாங்க போறோம். இப்ப கிரியேட் என்ன பண்றோம்னா சிங்கிள்னா ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா மல்டிபிள்னா கிரியேட் அண்டர் தி சண்டரி கிரெடிட்டர் கீழே நம்ம மல்டிபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப சண்டரி கிரெடிட்டர்ஸ் கீழே நம்ம 2 லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம்னா ராம்ஜி அண்ட் சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ணிக்கிறோம். இவங்ககிட்ட வந்து நம்ம ஒண்ணு பண்றோம் ஓப்பனிங் பேலன்ஸ். இவங்களுக்கு எதுவும் ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்ததுன்னா நம்ம என்டர் பண்ண போறோம். சோ இப்ப இவங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ் என்னது, இப்ப இவங்ககிட்ட வந்து நம்ம ஒரு 15,000 வந்து நம்ம வந்து கிரெடிட் கொடுக்கணும். அந்த பில் வைஸ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த பில்ல பிரேக்கப் பண்ணி இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். பில் இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ட்ராக் கம்ப்யூட்டர்ஸ். இது ஒரு கம்ப்யூட்டர், இது ஒரு கிரெடிட்டர்ஸ் சண்டரி கிரெடிட்டர்ஸ். ஸோ இவங்களுக்கு ஒரு 5,000 கொடுக்கணும் கிரெடிட். பில் இருந்ததுன்னா பிரேக்கப் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ எஸ் இப்போ
கிரியேட்னா ஆல்டர் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து என்னன்னா இப்போ ராம்ஜி அண்ட் சன்ஸ்ன்னு போனீங்கன்னா இது வந்து சிங்கிள் லெட்ஜருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அவங்களோட அட்ரஸ் கொடுக்கணும், சண்டே கிரெடிட்டர்ஸ்ல கொடுத்துக்கிறோம். மெயின்டெனன்ஸ் பில் பை பில் பண்றோம். இவங்களோட டீடைல்ஸ், இவங்களுக்கு கிரெடிட் பீரியட் இருந்துச்சுன்னா சப்போஸ் நம்ம வந்து என்ன பண்றோம், இவங்களுக்கு வந்து நம்ம கிரெடிட்ல நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இவங்களோட கிரெடிட் பீரியட் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. எங்களுக்கு 7 daysல வந்து அமௌண்ட் கொடுக்கணும், இல்ல வந்து ஒரு 30 daysல கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல 30 daysன்னு என்டர் பண்ணிக்கணும். இப்போ வவுச்சர் என்ட்ரி பண்ணையில கிரெடிட் டேஸ் செக் பண்ணுமா அப்படின்னா எஸ் செக் பண்ணணும். இவங்களோட அட்ரஸ் என்டர் பண்ணணும், டீடைல்ஸ் பண்ணணும், தமிழ்நாடு, அவங்களோட டாக்ஸ் ஜிஎஸ்டி நம்பர் இருந்ததுன்னா ஜிஎஸ்டி நம்பர் என்டர் பண்ணணும். அவ்வளவுதான். சேவ். இதுதான் இப்ப ட்ராக் கம்ப்யூட்டர். அதே மாதிரி தான் ட்ராக் கம்ப்யூட்டர் டிஃபால்ட் கிரியேட் பீரியட். இப்போ உங்க 7 days சொல்றாங்க. கிரெடிட் டேஸ் வந்து என்னன்னு சொல்லணுமா வேணாமான்றது உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ். ஓகே என்டர் பண்ணியாச்சு. இப்ப இது முடிஞ்சது. இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாமே ஏத்தியாச்சு. இப்ப இது எல்லாமே முடிஞ்சு. இப்ப அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ல இன்னொன்னு என்னன்னா லெட்ஜர் கீழே இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் இது பண்றோம். அப்ப ஸ்டேட் பேங்க் எஸ்பிஐ சேவிங் அக்கௌண்ட்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து எதுங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் கீழே வரும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் கீழே வந்து அக்கௌண்ட் நம்பர், அந்த கம்பெனி அந்த பேங்க் அந்த எஸ்பிஐ சேவிங் அக்கௌண்டோட அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோடு கொடுக்குறோம். பிரான்ச் என்ன பிரான்ச்னு போடுறோம். இப்ப செக் புக் பிரிண்டிங் கான்ஃபிகரேஷன் வேணுமா அப்படின்னா அந்த பேங்க் கான்ஃபிகரேஷன் பண்ண செக் புக் போடுறோம். எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பர் இது வந்து நம்ம வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல செக் புக் தேவையில்லைன்னா நோ. இப்ப சேவிங் அட்ரஸ் கண்ட்ரி. இப்ப பேங்க்ல நமக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்குதுன்னு பாக்குறோம். பேங்க்ல 4000 rupees நமக்கு இருக்குது. இப்போ ஒரு பேங்க் இப்ப ஐஓபி கரண்ட் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீடைல் என்டர் பண்ணியாச்சு. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் யாருன்னு போடுறோம். கம்பெனி நேமா இல்ல அவங்களோட பர்சனல் நேமான்னு சொல்லிட்டு இப்ப இதுல ஒரு 15,000 இருக்கு. இப்ப பேங்க் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. டெபிட் எல்லாமே போட்டுட்டு இப்போ காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணணும். இப்போ காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணணும்னா என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா எஃப்லான் ஃபியூச்சர்ல போயிட்டு அக்கௌண்டிங் ஃபியூச்சர்ல மெயின்டைன் காஸ்ட் சென்டர் வந்து இந்த இடத்துல இப்போ காஸ்ட் கேட்டகரி அண்ட் காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்றோம். இப்போ காஸ்ட் கேட்டகரி கிரியேட் பண்ணணும்னா இப்போ கிரியேட் இப்போ டிபார்ட்மெண்ட் இப்ப சேல்ஸ் வந்து காஸ்ட் கேட்டகரி வந்து டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்றோம். இப்ப காஸ்ட் சென்டர் வந்து traveling advance. கொஞ்சம் என்ன பண்றோம் லெட்ஜர்ல வந்து டிராவலிங் அட்வான்ஸ் ஒன்னு கிரியேட் பண்றோம். டிராவலிங் அட்வான்ஸ் அண்டர் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கீழே அது வந்து கொண்டு போறோம். அசட்ஸ் கீழே பேரோலா எஸ். இது வந்து காஸ்ட் சென்டர் அப்ளிகபிளான்னு கேக்குறாங்க. எஸ் காஸ்ட் சென்டர் வரும் அப்படின்னு சொல்றோம். ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்ததுன்னா போடுறோம், இல்லைன்னா எஸ். இப்போ என்ன பண்றோம்னா அடுத்து காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்றோம். காஸ்ட் சென்டர் வந்து கிரியேட் கேட்டகரி வந்து எப்பயுமே பிரைமரி காஸ்ட் கேட்டகரின்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம கிரியேட் வந்து என்ன பண்றோம் டிராவலிங் அட்வான்ஸ் பிரைமரி ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குதான்னு சொல்றோம். இல்ல யூஸ் ஃபார் ஜாப் காஸ்டிங்ல இன்னும் நோ கொடுத்துக்கிறோம். சேவ். இப்போ நீங்க வந்து ஒரு டிராவலிங் அட்வான்ஸுக்கு ஒரு காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க.
அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம கேட்கல டிராவலிங் அட்வான்ஸ்ல கேட்கும், நம்ம அப்ப அந்த நேமை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து காஸ்ட் சென்டரோட யூசேஜ். இப்போ ஃபியூச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஃபியூச்சர்ஸ்ல வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். பட்ஜெட் அண்ட் சினாரியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இதுல வந்து இப்போ வந்து நம்ம மெயின்டைன் பட்ஜெட் அண்ட் கண்ட்ரோல்ஸ்ன்றதுல எஸ் கொடுத்துட்டு நீங்க சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ல பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 இது வரும், ஒரு மெனு வரும். இப்ப இந்த மெனுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பட்ஜெட் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் ஒரு எந்த ஒரு நாளும் போடலாம். அந்த பட்ஜெட் வந்து ஒரு குரூப்புக்கு போடலாம், ஒரு லெட்ஜருக்கு போடலாம், இல்ல ஒரு காஸ்ட் சென்டருக்கு போடலாம். ஆக்சுவலா இது என்னன்னு போட்டு பார்த்தோம்னா, இப்ப இதை நம்ம போட்டோம்னா ஒரு 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 இயருக்கு வந்து இவ்வளவுதான் எக்ஸ்பென்சஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ டிஃபைன் பண்ணி வைக்கிறது. இது ப்ரீ டிஃபைன் பண்ணோம்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆக்சுவலா வந்து நம்ம போட்டிருக்கோமா, ஆக்சுவலுக்கும் நம்ம வந்து செட் பண்ணதுக்கும் ஆக்சுவலுக்கும் நம்ம வந்து முன்னாடி ப்ரீ டிஃபைன் பண்ணிருக்கதும் ஆக்சுவலும் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கார்பரேட் பட்ஜெட் ஃப்ரம் இப்போ 1/4/2025 இருந்து 31 26 இப்போ குரூப்னு கொடுத்தோம்னா இப்போ வந்து என்னன்னா, இப்போ நம்ம ஒரு எந்த குரூப்னாலும் போட்டுக்கலாம். இப்போ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இப்போ எக்ஸ்பென்சஸ் வந்து ரெண்டு டிரான்சாக்ஷன் டேபிள் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் பேஸ் பண்ணி போடணுமா இல்ல நெட் டிரான்சாக்ஷன். இப்போ நெட் டிரான்சாக்ஷன் நமக்கு ஒரு 50,000 வரணும் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். ஸோ லெட்ஜ் தேவையில்லை, காசு சென்டர் தேவையில்லை அப்படின்னா இப்போ நம்ம காசு சென்டர் பட்ஜெட் போட்டாச்சு. இதை அல்டர் பண்ணோம்னா எனி டைம் கார்பரேட் பட்ஜெட்னு எடுத்து பார்த்தோம்னா அல்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அதை எடுத்து பார்த்தோம்னா தெரியும். இப்போ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இதுதான் இதோடது. ஸோ இப்போ வந்து ஒரு பட்ஜெட்ன்றது போட்டோம். இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு எல்லாமே பார்த்தாச்சு. இனிமேல் அடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு செக்ஷன்லையும் அதை வவுச்சர் எப்படி என்டர் பண்றது, வவுச்சர்ல என்னென்ன இருக்குது அப்படின்ற கிளாஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ. எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க.